வெல்கம் டு சமையல் வித் சாந்தி. இன்னைக்கு நம்ம சேனல்ல சோமாஸ் பண்ண போறோம். நல்ல கிறிஸ்பியான சோமாஸ் பண்ண போறோம். வாங்க எப்படி பண்ணன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேவையான பொருட்கள்: மைதா 300 கிராம், 2 ஸ்பூன் ரவை, நெய் ஒரு 2 ஸ்பூன், சால்ட். முதல்ல இது நம்ம பசஞ்சுப்போம், மாவு பசஞ்சுப்போம். மாவு ஒரு பவுல்ல போட்டுப்போம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். ஓகே, இதை நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிப்போம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமா விட்டு பசைங்க. ரொம்ப தளன்னு பசையக்கூடாது, கொஞ்சம் ஹார்டா தான் பசையணும். அப்பதான் நல்லா கிறிஸ்பா வரும். ஓகே, இந்த அளவுக்கு பசைஞ்சுக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா ஹார்டா இருக்கணும். கொஞ்சம் ஒரு 10-15 நிமிஷம் ஆகட்டும். நம்ம அதுக்குள்ள பூரணத்துக்கு ரெடி பண்ணிடுவோம். மூடி வச்சிடணும். ஓகே, பூரணத்துக்கு தேங்காய் ஒரு கப் எடுத்துக்கோங்க, முந்திரி கொஞ்சம் தேவையான அளவு எடுத்துக்கோங்க, ரவை 3/4 கப், 1/2 கப் பொட்டுக்கடலை, சர்க்கரை ஒரு 3/4 கப் எடுத்திருக்கேன், நெய், ஏலக்காய் தூள். கடாய் வச்சிருக்கேன். பொட்டுக்கடலையை லைட்டா வறுத்துப்போம். ஆல்ரெடி நம்ம சோமாஸ்ல போட்டு எண்ணெயில போடுறப்பே அதுவே ரோஸ்ட் ஆகும், இருந்தாலும் கொஞ்சம் லைட்டா வறுத்துக்கலாம். ஓகே, வறுபட்டுருச்சு, போதும். இது கொஞ்சம் நெய் விட்டுப்போம். ரவையை போட்டுப்போம். இப்ப ரவையும் நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிப்போம். ஓகே, போதும். இந்த அளவு இந்த வாசனை வந்ததுன்னா போதும். நெய் போட்டுக்கோங்க. இப்ப முந்திரியை போட்டுப்போம். சிம்ல வச்சு வறுத்துக்கோங்க. தேங்காவையும் இப்போ போட்டுக்கலாம். தேங்காவை போட்டு நல்லா கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. அந்த ஈரத்தன்மை போற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதுலயே ஒரு 2 ஸ்பூன் கசகசா போட்டுக்கோங்க. இது வேணும்னா போட்டுக்கோங்க. இது நல்லா ட்ரை ஆகட்டும். ஓகே, இது நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடுவோம். நம்ம இப்போ இந்த பொட்டுக்கடலை, ரவை, சர்க்கரை தனித்தனியா பொடிச்சு எடுத்துட்டு வந்துடுவோம். பொட்டுக்கடலை கொஞ்சம் லைட்டா கொரன்னு அரைச்சிப்போம். இதையும் கொஞ்சம் லைட்டா ஒரு சுத்து விட்டு எடுத்துப்போம். ஓகே, இப்போ இந்த பொட்டுக்கடலை பொடியை இப்போ இதில் போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு சும்மா கரன்னு அரைச்சா போதும். ரவையும் ஒரு கொஞ்சம் அரைச்சிருக்கேன், கொஞ்சம் கொரன்னு அரைச்சிருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு சர்க்கரையை நல்லா நைஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு இனிப்பு பார்த்து போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் ஏலப்பொடி. ஓகே, இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுப்போம். இதுதான் நம்ம சோமாஸ்க்கு வைக்கிற பூரணம். ஓகே, இப்போ இதை உருண்டை பண்ணி மாவை திரட்டிப்போம். நம்ம ஃபர்ஸ்ட் மாவு ரொம்ப தண்ணியாலாம் இருக்கக்கூடாது, நல்லா கொஞ்சம் டைட்டா இருக்கணும் மாவு. அப்பதான் நல்லா உங்களுக்கு கிறிஸ்பா வரும். இந்த அளவுக்கு திரட்டிக்கோங்க. திரட்டிட்டு கட் பண்ணி எடுத்துப்போம். இது மாதிரி கட் பண்ணி சைஸ் பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சோமாஸ் அச்சிருந்தா இதில் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனாக்கா கையில பண்றதையும் காமிக்கிறேன். ரொம்ப நிறைய வச்சிடாதீங்க, அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி வைங்க. கொஞ்சம் தண்ணி தொட்டுக்கோங்க இப்படி சைட்ல. எக்ஸ்ட்ரா இருக்க மாவு எடுத்துருங்க.
இது மாதிரி எல்லாத்தையும் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கையில் ஒன்று பண்ணி காமிக்கிறேன். இந்த அச்சு இல்லாதவங்களுக்கு கையில் பண்ணுறது எப்படின்னு காமிக்கிறேன். அப்படியே பிளைனாக வேணாலும் இது பண்ணிக்கோங்க, இல்லை டிசைன் வேணால் இப்படி கொஞ்சம் அப்படியே லைட்டாக அமுத்தி விட்டுக்குங்க. இல்லைன்னா ஃபோர்க் வச்சு இது பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி திரட்டி வச்சுக்கோங்க. அந்த நல்லா ஃபில்லிங்காக இருக்கணும், இல்லைன்னா வெளியில் வந்துடும் அந்த பூரணெல்லாம். ஒரு 10 10 போட்டு எடுங்க, இல்லைன்னா மேலே ரொம்ப ட்ரை ஆன மாதிரி ஆயிரும். இப்போ வாங்க, எண்ணெய் வச்சுருக்கேன், எண்ணெய் சூடாயிருச்சு, போட்டு எடுத்துடலாம். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இது இந்த ஸ்டேஜில் எடுங்க, நல்லா இது கிறிஸ்பாக இருக்கும். அது இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துப்போம். சுவையான சோமாஸ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த டிஷ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய ரெசிபி உங்களுக்கு வேணும்னா எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. மீண்டும் ஒரு புது ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.